எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தாத்தாவோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய். குரு பரமா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபரம மகேஸ்வரா தாஸ்மரி ஸ்ரீ குருவே குரு நமகா. ஐயா, இன்னைக்கு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நல்ல முறையா இந்த மழை வர்ற காலத்துல உங்களுக்கு வாசி எங்கேயும் தேடி போவதில்லை, உங்களுக்குள்ளே ஓடும். அது மாதிரியா அந்த மந்திரம் நான் சொல்றேன், கேளுங்க. அப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இது நாங்க தேடும் காலத்துல இது கிடைக்கக்கூடிய வாசி வகை எடுக்கணும்னு சொன்னா அருதா இருக்கும். சைனாவுடைய ஃபார்முலான்னு சொல்றாரு. சைனாவில் வாசி வகத்தை இவரை சொல்லி கொடுத்து அந்த அந்த சைனாவே ஃபுல்லா இவருடைய பாடம் தான். இவர்கிட்ட தான் எல்லாமே குரு, இவர் தான் குரு அவங்களுக்கு. போகமணி தான் அவங்க குரு. அந்த எக்கச்சக்கமான சாஸ்திரம் எழுதி குமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த சாஸ்திரத்துல இந்த வாசி யோகம் சொல்லி இது இமயமலையிலிருந்து பிறந்து போனது, ஒதிகமலையிலிருந்து பெறப்பட்டு போய் கைலாயத்திலிருந்து சைனா போனது. இப்ப யாரு சொல்றாரு? சைனாவது அதிகமா வாசி யோகம் செய்யறாரு. போகமணி சொல்றாரு. போகமணி எங்க பிறந்தாரு? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது ஐயா. இது அவர் நம்ம ஏட்ல படிக்கிறத நம்ம சொல்ல போறோம். வாசி யோகம் அப்ப அவங்களுக்கு சொந்தமாயிருக்கு, சைனாக்காரங்களுக்கு சொந்தமாயிருச்சு. வாசி யோகம் களரி சைனாக்காரங்களுக்கு சொந்தமாயிருச்சு. நம்ம நாட்டுல இருந்து அதை எடுத்து கொண்டு போய் அந்நிய நாட்டுலதான் பரவி இருக்காங்க. தவிர நம்ம நாட்டுல இருக்கவங்க கத்துக்கிற சோம்பேறித்தனம் பட்டுட்டாங்க. அதுதான் மனசனுடைய காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், அந்த வாசி யோகத்துல உட்காரணும். உட்காரதுக்கு சங்கடப்பட்டுட்டு இந்த வாசி யோகத்தை வெட்டி தொலைச்சிட்டாங்க. சித்தர்கள் சொன்னதெல்லாம் மதிக்காம இருந்ததுனாலதான் இத்தனை கஷ்டங்கள் வர்றது. மனுஷனுக்கு இத்தனை உபாதை வருதா ஏன் சொல்றாங்க? இது அவங்க சொன்ன மாதிரியே வாசி ஓட்டும் போது அத்தனை ரோமக்கண்ணு பூரா வாசி இழுத்து ஒரு நிமிஷம் வச்சிருந்து வெளியே துப்பும் போது அந்த கெட்ட உடைய வாயுவெல்லாம் வெளியே போயிடும். அப்போ உடல் சுத்தமாகுது. உடல் சுத்தமாச்சுன்னா ரத்தம் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் வாசி யோகம் எடுத்துக்கோங்க சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆள் ஆயிட்டாங்க. அதே மாதிரியா காது, மூக்கு, தொண்டை, இதயம், நுரையீரல், அப்போ இந்த மண்ணீரல், பிறகு இது கல்லீரல், கணையம், சிறுநீரகம், அப்படி சொல்லி தனித்தனியாக நரம்பியல் டாக்டர் இப்ப தனித்தனியா இருக்கிறாங்க. அப்ப சித்தர் காலத்துல இது அனைத்துக்குமே ஒரே ஆள் தான். அந்த ஒரு ஆள்தான் இத்தனைக்கும் மருந்து கொடுக்கும். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு ஆள் செய்யக்கூடியது. அந்த ஒரு ஆள் செய்யக்கூடிய இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்ப நவீன காலத்துல இந்த விஞ்ஞானத்துல இத்தனை பேருக்கு வேலை இருக்கு. விஞ்ஞானத்துல ஒரே ஆளு இத்தனைக்கும் மருந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்ப அவங்க பெரியவங்களா நம்ம பெரியவங்களா அதை சொல்லுங்க. அதனால நீங்க கரெக்டான வழிக்கு இதை செஞ்சு போனால் உங்களுக்கு படிப்படியா வரும் படிப்புகளாகும். அதுதான் சித்தனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வாசியை திறந்து ஓட விடுங்க. தானே ஓடி ஓடி பிடிங்க. உங்களுக்கு தானாவே அத்தனையுமே தெரியும். ஒரு 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 மனுஷனுக்கு வெளியே சுத்தி வந்தா தான் அவனுக்கு விவரம் தெரியும் சொல்லுவாங்க. அப்ப இருந்த இடத்துல இருந்து வெளியே சுத்தி பார்த்தா அப்ப அனைத்துமே நம்ம கைக்குள்ள வரும் இல்லையா? இப்ப ஒரு படகேறி வலை வீசணும்னு மீன் பிடிக்கணும். அப்ப மீன் வலை பரவி விழுந்தா தான் மீன் கைக்கு வரும். அது மாதிரியா இது எவ்வளவு உந்தி தள்ளுறானோ அத்தனை இதுக்கு வலை சுத்தி போட்டு மீன் எடுத்துட்டு வரும். அது மாதிரியா நம்ம வாசியை இழுத்து உந்தி தள்ளும் போது வெளியிருக்கிற பொருள் உள்ள தெரியும். அதுதான் கண்ணாடி முன்னாடி வச்சுட்டேவும் பின்னாடி திரும்பி பார்த்த மாதிரியா இப்ப இருக்கிறோம். நம்ம முன்னாடியே கண்ணாடி இருக்கு, அதுல முகத்தை பார்க்காம பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தா முகம் தெரியுமா? அது மாதிரியா நம்மளுக்குள்ள இருக்க விளக்கை ஏத்துங்க. நீங்க ஞான ஒளி ஏத்துங்க. சகலமே உங்களுக்கு விருத்தியாகும். நல்லா இருப்பீங்க. இது என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தான் ஒரு குடும்பம். அப்பா அம்மா இருந்தாத்தான் பிதர்கள் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரியா நம்ம பெற்று போடுற குழந்தைகள் நம்ம அப்பா அம்மா வளர்க்குறாங்க.
பராமரிக்காங்க, பேணி பாக்குறாங்க. அந்த அப்பா அம்மாவை கொண்டு போய் இன்னைக்கு போய் அடுத்த ஒரு ஆசிரமத்தை விட்டாச்சுன்னா இவங்க என்ன பிள்ளை வளர்ப்பாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைகளை பத்தி? சரக்கணா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க. ஆஸ்பத்திரியில போய் இந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் சளி பிடிச்சி வச்சு விடவே மாட்டேங்குது. அப்போ அந்த அவங்க வந்து பெரியவங்க இருந்தா அந்த குழந்தை அந்த தண்ணியில விளையாடுறத பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தூக்கி வந்து வச்சு தொடச்சி விட்டு நல்ல மருந்துகள் கொடுத்து, நம்ம அப்பா அம்மா இருந்தா இத்தனை வேலை செய்வாங்க நம்ம குழந்தைகள் வந்து. நம்ம எதுக்காக சொல்றோம்னா, தாய் தகப்பன மாதா பிதா குரு தெய்வம். நம்ம மாதாவும் பிதாவும் 2 பேர் இருந்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். பெரியவங்க சொல்லு, அந்த இறைவன் சொல்ல மாதிரியா இதை வந்து தெரிஞ்சுக்கிறவங்க நல்ல முறையா வாழலாம், நல்ல முறையா இருக்கலாம். நீங்க சாப்பிட்ட மிச்ச சோறு இருக்கு பாத்தீங்களா, அந்த மிச்ச சோறை நம்ம தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க, ஒரு வடகை செஞ்சு வச்சு உங்களுக்கு ஒரு பதார்த்தமா தருவாங்க. அதுதான் அன்னைக்குடைய சூழ்நிலைக்கு அது வந்து நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு நம்ம மனைவி வைப்பா. அதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பழைய சோத்தை வந்து நல்லா சுத்தவே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிருந்து காலையில அந்த சோத்தை புளிஞ்சு வச்சு மோரோ அல்ல தயிரோ ஊற்றி ஒரு ஊறுகாய் செஞ்சு ஒரு தேங்காய் துவையல் செஞ்சு நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்துருக்கும் போது உங்க உடம்பு குழுகுழுன்னு இருக்கும். நம்ம தாய் இருந்தால் அதை செஞ்சு கொடுப்போம். இன்னைக்குள்ள பிள்ளைங்க வந்து படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்படியே போய் இது குப்பை கோட்டில கொட்டிடுவாங்க பழைய சாப்பாடு. அந்த பழைய சாப்பாடுல அந்த தண்ணி குடிச்சீங்கன்னா ஆஹாஹா தேவாமிர்தம். அதுதான் அது வந்துட்டு தூக்கி கீழே ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் நம்ம தாய் இருக்கணும். அந்த பாரம்பரிய தொட்டு வர்றது நம்ம அம்மாவுக்கு பின்னாடி நமக்கு தாரத்துக்கு பின்னாடி நம்ம மருமக இப்படி மாறி மாறி வந்தா அங்கதான் குடும்ப கலாச்சாரங்கள் ஒட்டி வரும். நம்மளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது நம்ம அம்மா. நம்ம அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்து பாட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆலமரம் வந்து சிறு உடைய வித்து. அந்த வித்து முளைச்சு செடியாகும் போது சின்ன செடியா இருக்கும். அது பெருசாகி வர 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 பார்த்தோம்னா ஒரு ஊரே ஆகி உட்காரலாம். அது மாதிரிதான் நம்ம தாய் தகப்பன். அவங்க நிழல நம்ம இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தெரியாது. நம்ம குழந்தை கஷ்டப்படுவான், இந்நேரம் வருவான், அவன் வந்து எங்க சாப்பிட்டு இருக்க போறான். நம்ம தாய் நம்மளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கும். நம்ம தாரம் வந்து கொஞ்சம் சோம்பரி, ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு வேலை கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் வந்து அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து தலைகாட்டினோன்னா ஒரு உப்புமாவோ ஒரு கேசரிவோ செஞ்சு நம்மளுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வைப்பாங்க. அதுதான் தாய்க்குள்ளே. அதே தாரமும் சொல்லி இருக்காங்க. அந்த அம்மா தாரமா வந்த அம்மா இப்ப நம்ம மாமியார் செய்யறத பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க பிள்ளைகளுக்கு அது செஞ்சு கொடுக்கும். அதுதான் பாரம்பரியம். பாரம்பரியம் எங்கேயும் வரல, நம்மளுக்குள்ளேயே இருக்கு. பாரம்பரியனுடைய அந்த ரத்தம் இருக்குது. அந்த ரத்தமாவது அப்படி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு டயர்டா இருக்குன்னு சொன்னா நம்ம அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டயர்டு இருக்காமான ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அந்த கஷாயத்தை குடிச்சா டயர்டு போயிடும். அதே வந்து தலைவலிக்குதுமான்னு சொன்னா தலைக்கு வந்து கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுவாங்க. என்ன இதுகளெல்லாம் செய்யக்கூடிய தாய். நம்ம தாய் செய்யறத பார்த்து நம்ம தாரமும் செய்வோம். அதுதான் வந்துட்டு பாரம்பரியம் தொட்டு வர்றது. தாய் தகப்பனை வந்து மாதா பிதாவை மதிக்காத குடும்பம் அது வந்து பராளி குடும்பம்னு சொல்லுவாங்க. பராளி குடும்பம் ஆயிடும். அந்த குடும்பம் வந்து நிலைக்காது. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தாம விட்டு அப்படியே காஞ்சி நிறங்கொஞ்சி போகும். அது மாதிரியும் நம்ம தாய் தகப்பன் நம்ம கிட்ட இல்லையா நிறங்கொஞ்சி போயிரும். ஐயா இந்த காலத்துல கலியுகம் சொல்லாதீங்க, இது வந்து நம்ம டவுன் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. எங்க இருந்தாலும் நம்ம தாய் தகப்பன் தெய்வமா மாறிங்க. உங்க மென்மேலும் உங்க குடும்பம் நல்ல சிறத்தோங்கி இருக்கும். இதை வந்துட்டு உற்றார் உறவினருக்கு கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தா கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா பகை வரும். அதனால இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவி செஞ்சீங்கன்னா மறந்துருங்க. அதுதான் வந்து நம்ம உறவு நிலைச்சிருக்கும். உறவு இல்லாட்டி குடும்பம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு 4 உறவு இருக்கணும். 4 பேர் இருக்கணும் ஐயா, அவசியம் இருக்கணும். மாமன் இருக்கணும், மச்சான் இருக்கணும், அண்ணன் தம்பி இருக்கணும், சித்தப்பா பெரியப்பா இருக்கணும். இவங்களாம் இருக்கணும். ஒரு காசுன்றது ஒரு பகை. அது பைசான்னு சொல்றாங்க, பகை பைசா அப்படி சொல்லுவாங்க. அதனால வந்து அது கொடுக்கும்போது கவனமா கொடுங்க. உங்களுக்கு வச்சுட்டு கொடுங்க, அதை கேட்காதீங்க. அவங்களா திருப்பி வந்து தருந்தா வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம கடுமையா பேசக்கூடாது. அந்த முறிஞ்சு போயிடும். ஒரு தலைமுறையில நம்ம செஞ்ச பகை பண்ணினா அது வந்து 21 தலைமுறைக்கு அந்த பகை இருந்துகிட்டே இருக்கும். அந்த நஞ்சுன்றது நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எடுக்கலைனாலும் நம்ம மகனுக்கு எடுப்பான், நம்ம மகனுக்கு எடுக்கலைனாலும் நம்ம பேரனுக்கு எடுப்பான், பேரனுக்கு எடுக்கனாலும் அவன் மகனுக்கு எடுப்பான். இப்படிமா 21 தலைமுறை போயிட்டே இருக்கும். அதனால பகை பண்ணிக்கிறாங்க சொந்தத்துல. அது வந்து ஆகாது. பகைன்னா நம்ம கொடுத்துட்டோமா கேட்கக்கூடாது.
அவங்களா தர்றாங்களா, அப்போ வந்து என்ன கொடுக்க அது வாங்கி, நம்ம சொந்தத்துல உறவுல கொடுத்தாலும் அது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சித்தப்பா பெரியப்பா கிட்ட பழகினாலும் அது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஒரு பெண்ணை திரும்ப கல்யாணம் முடிச்சுட்டு வரோம், அந்த அம்மா எந்த ஊர்லயே பிறக்கிறா, அது நம்ம கிட்ட வர்றா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டு பழக்கத்தை பழகின பிறகு, பழகாததுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, பழகின பிறகு வேற மாதிரி இருப்பாங்க. அதுதான் வந்து பாரம்பரியம் தொட்டு வரக்கூடிய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப ஒருவா சோத்துக்காக தான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். அந்த ஒருவா சோத்து ஒருவான சோறு இருந்துச்சுன்னா சண்டை இனத்துக்கு வருது அப்படின்னுவது. ஒரு ஆள் சம்பாதிச்சுட்டு வந்தா அந்த ஒரு உலக 10 பேர் சம்பாதிச்சா அந்த ஒரு உலக, இந்த 10 பேர் சம்பாதிச்சா வந்து பெரிய சமையா தெரியும். அந்த பெரிய சமயம் வந்து ஒரு இடத்துல இறக்கும் போது வீடு வாசல் தோட்டம் துறவு ஆடு மாடு பண்ணை எல்லாமே வரும். அதனால அந்த காலத்துல இருக்கவங்க நிறைய பேர் கூட்டு குடும்பம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. கல்யாணம் ஆனோன்னு அந்த மருமக சொல்லுவா, ஏங்க உங்க அம்மா அப்பா வந்துட்டு உங்க தம்பி இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம வேற குடித்தனம் போயிடுவாங்க, நீங்க தான் சம்பாதிக்க நானும் சம்பாதிக்கிறேன், வேற குடித்தனம் போயிடுறாங்க. போன போய் அவங்க என்ன சுகத்தை கண்டாங்க, ஒரு சுகம் இல்லை. அதே டைம் நல்லா இருந்தா 10 ரூபா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்குவாங்க. அது டைம் நல்லா இருந்தா அந்த வீடும் போயிடும், உடம்பு முடியாம படுத்துக்குவாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க. அதே இந்த அப்பா அம்மா தான் அன்னைக்கு உதவுவாங்க. அதுதான் நிச்சயம் வந்து மனசுல எண்ணி கூட்டு குடும்பமா இருக்க பாருங்க, நல்லா இருக்கும். சிவசிவா 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 சிவசிவா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வந்து 7வது மந்திரம் வந்து ஓம் நம் ஓம் நம் ஓம் நம். இதை சொல்லிட்டு வாங்க ஒரு மண்டலம். உங்களுக்கு வந்து சுதி ஏறும் வாசி ஏறும். உங்க உடம்புக்குள்ள இருந்து எத்தனை கெட்ட சக்தி இருக்கோ அத்தனை அழிந்து போயிடும், நல்லா இருக்குங்க. சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம். சிவசிவா.